நடிகர் விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்ந்து சோசியல் மீடியாவுல பேசுபொருளாவும், விவாத பொருளாவும் மாறி இருந்தாலும், அவருடைய ரசிகர்கள் இன்னும் விஜய்க்கு அதிகமான ஆதரவும், அதே நேரத்தில "தலைவா கலங்கிடாத, நீ ஒரு ஆளு தான் எங்களுடைய நம்பிக்கை. நீ வந்து தல குனிஞ்சிராத" அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்களும், ஆதரவும் தெரிவிச்சுட்டு வந்து வர்றாங்க. அதே நேரத்தில விஜயினுடைய கட்சிகள்ல சார்பா இருந்து முக்கியமான இனி அடுத்தடுத்து வந்து நடக்கக்கூடிய கூட்டங்கள்லயும் வந்து சரி, வார்த்தைகள ரொம்ப பார்த்து கவனமா வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு மேல இருந்து அவர்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் வந்துகிட்டு இருக்கதாவும் சில தகவல்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல நடிகை சின்மயி இப்போ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுல கடந்த 2, 3 நாளைக்கு நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுல ஒரு விஜய் வந்து பார்த்தோன்னா, ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல எந்த இடத்துல நீங்க கட் பண்ணணும், எந்த இடத்துல பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணணும், எங்க கண்ணீர் விட்டு அழணும் அப்படிங்கிற எல்லா ஸ்கிரிப்டடா வந்து பார்த்தோன்னா இருந்தது. அது சோசியல் மீடியா எல்லாத்துலயும் வந்து பார்த்து, இந்த துண்டுச்சீட்டு இல்லாம உன்னால வந்து பேச முடியாதா? அப்படின்னு வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. இத டைவர்ட் பண்ற கூடிய ஒரே காரணத்துக்காக, இந்த விஷயத்த தூக்கி வந்து போட்டு, மக்களுடைய மைண்ட மடைமாற்றம் பண்றதுக்கான வேலையில வந்து பண்றாங்க. அதே நேரத்துல விஜய் வந்து பார்த்தோன்னா த்ரிஷா இந்த விவகாரத்துல த்ரிஷாவ என்னைய கல்யாணம் பண்ணிக்கன்னு வந்து சொல்லி விஜய் தான் அதிகமா வந்து கட்டாயப்படுத்துறாரு. த்ரிஷா விஜய ஒரு டாக்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ, அதே மாரி தான். உட்காருனா உட்காரு, போனா போ, வானா வா. இப்படித்தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இத நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லும்போது நீங்க யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப வந்து அந்த விஷயம் ஒவ்வொன்னா வெளியில வந்து வரும்போது, அ அன்னைக்கே இத வந்து சுஜி சொன்னாங்களேன்னு இப்ப சொல்றீங்க. ஆரம்பத்துல சொல்லும்போது நான் உங்களுக்கு பைத்தியக்காரியா தெரிஞ்சேன். ஆனா இப்ப அந்த விவகாரம் வந்து வெளியில வரும்போது, அது உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படிங்கிறது மாரியான தகவல்கள அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல விஜயினுடைய பொண்ணு. அதாவது இப்படி ஒரு தகவல் வந்ததுக்கு அப்புறமா, இப்ப விஜயினுடைய மனைவி சங்கீதா லண்டன்ல இருக்கதா வந்து சொல்றாங்க. பையன் ஆ இங்க அசோக் பில்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் நகர்ல இருக்கதா வந்து சொல்றாங்க. பொண்ணு வந்து ஒரு பிஜி ஹாஸ்டல்ல வந்து இருக்கிறது மாரி வந்து சொல்றாங்க. ஆனா, இந்த விவகாரம் இவ்வளவு தூரம் வெளியில பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறமும், தன்னோட அதாவது விஜயினுடைய பையனும், விஜயினுடைய பொண்ணும் இவங்க 2 பேரும் யாருமே வந்து விஜய்க்கு ஆதரவா இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாய திறந்து வந்து பேசல. அவங்களுடைய நிலைப்பாடு முழுக்க முழுக்க விஜயினுடைய மனைவி சங்கீதாவுக்கு ஆதரவா தான் வந்து இருக்கு. அப்படின்னா, சங்கீதா அறிக்கையில சொன்னது மாரி, விஜய் வந்து பிசிக்கலாவும், மென்டலியாவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம, எந்த ஒரு நிகழ்ச்சியிலயும் வந்து கலந்துக்க கூடாது. வெளியில எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நெறைய எக்கனாமிக்கலா வந்து தடை போட்டிருக்காங்க. அப்படிங்கிற அந்த விஷயங்கள எடுத்து அது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டா வந்து மாறிட்டு வந்து வருதுங்க. அதோட மட்டும் இல்லாம, அ பொண்ணுக்கு அப்பான்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா, விஜயினுடைய பொண்ணு இப்போ வரைக்கும் அ அவங்களுடைய மனநிலை வந்து பார்த்தா, "அப்பா அப்படி வந்து பண்ணிட்டாரே! ஏப்பா அப்படி வந்து பண்ண? நீங்க 1000 தான் இருந்தாலும் வந்து பண்ணது தப்பு தாப்பா. ஒரு காலகட்டத்தில நீங்க என்னோட வாழ்க்கையில ஹீரோவா இருந்தீங்க. ஆனா, இப்ப நீங்க என் வாழ்க்கையில வந்து ஹீரோ இல்லப்பா. நீங்க 0" அப்படின்னு அவங்க வந்து ஒரு செய்திய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில வந்து பார்த்தோன்னா சொன்னதாவும், ஒரு தகவல் வந்து பார்த்தோன்னா இப்ப கசிஞ்சுட்டு இருக்குங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது வந்து தெரியல. ஆனால் அதே நேரத்தில இவ்வளவு நடந்தும் ஏன் விஜய்க்கு ஆதரவா அவங்களுடைய பிள்ளைகள் எதுவுமே எந்த கருத்துமே சொல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தோன்னா எழுந்திருக்கு. எல்லாருமே வந்து மௌனமான நிலைப்பாட்டுல இருக்காங்க. அதே நேரத்தில இது எதையுமே பெருசா வந்து கண்டுக்காம, விஜய் வந்து வழக்கம் போல அத எங்க இக்னோர் பண்ணுமோ, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு, முழுக்க முழுக்க தன்னுடைய பயணத்திலயும், தன்னுடைய அரசியல்லயும், அரசியல் பயணத்தில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்திலயும், மீட்டிங் பிளான் ஷெட்யூல்லயும், பேசுறதுலயும் முழுக்க முழுக்க அவர் வந்து தெளிவா வந்திருக்காரு. அவருடைய பயணத்தில அவர் கரெக்ட்டா அடுத்தடுத்து வந்து போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான வந்து உண்மை. அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.